ஜப்பான்ல 50 வருஷத்துல இல்லாத ஒரு மிகப்பெரிய காட்டுத்தீ தீயா பரவிட்டு இருக்கு. அங்க இருக்க மக்களும் கவர்மெண்ட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம விழி பிதுங்கி நிக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஹேக்கர் வந்து எல்லாமே தீக்கரையாயிட்டு இருக்கு. அப்படி உண்மையாவே எந்த ரீசனால தீ பரவச்சு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம், இந்த மாதிரி பல டீட்டெயிலோட இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்டு வெல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம், கடந்த ஒரு 5 to 6 நாளைக்கு முன்னாடி டொரண்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி ஜப்பான்ல இருக்கு. அந்த பகுதியில தான் மலைப்பகுதிக்கு அருகே காட்டுத்தீ வந்து ஃபர்ஸ்ட் பரவ ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 5 to 6 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. அதாவது பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஜப்பானுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது 14 கோடி. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா நம்ம தமிழ்நாடு, கேரளா அந்த சைஸில் தான் ஜப்பானே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல டோக்கியோவுக்கும் டொரண்டோ பகுதிக்கும் ரெண்டும் ரொம்ப தூரத்தில் இருக்க காரணத்தினால இங்கு மக்கள் அதிகமாக வசிக்க கிடையாது. மேக்சிமம் வந்து டோக்கியோவில் வசிக்கிறாங்க. அதே மாதிரி இங்க வந்து வீடு எல்லாமே அமெரிக்கா மாதிரி லாஸ்ட் கலிபோர்னியாவில் நடந்த வைல்டு ஃபயர் மாதிரி ரொம்ப நெருக்கமான மக்கள் கிடையாது. இங்க வந்து வீடு எல்லாமே தூரத்தா இருக்கு. பட் இது வந்து ரொம்ப கொடூரமா பரவிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் எல்லாமே தீக்கரையாகி கிடக்குது. அதே மாதிரியே இது வரைக்கும் 2200 பேருக்கு மேல தீயணைப்பு வீரர்கள் இந்த தீ எப்படியாவது அணைச்சாகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முழு மூச்சில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இவர்கள் மட்டும் வேலை செய்யாம கிட்டத்தட்ட 16 ஹெலிகாப்டர் மூலமா அங்கிருந்து வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறது, வெறுமனே தண்ணியை மட்டும் உள்ள இது பண்ணாம உள்ள நிறைய கெமிக்கல் மிக்ஸ் பண்ணியும் தீயை அணைக்கிறாங்க. பட் தீ வந்து இன்னுமே கண்ட்ரோல் ஆகல. எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3000 இருந்து 4000 ஏக்கருக்கு மேல ஃபுல்லா தீக்கரையாயிருக்கு. இது கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் ஜப்பான்ல போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 இருந்து 5000 பேர் வந்து நிறைய பேர் வந்து வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா எங்க கூட்டிட்டு போறாங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆகட்டும், ஜிம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரியே இப்ப ரிலேஷன் வீட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வீடு, இந்த மாதிரி எல்லா பகுதிக்கும் போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட புதுசா வந்து ஏதாவது தங்கறதுக்கு டென்ட் வந்து இப்பவே ரெடி பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னும் நிறைய மக்களை வெளியேறதுக்கு, இன்னும் 4000 இருந்து 5000 மக்களை வெளியேறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த மாதிரி ஒரு பிளான் எடுத்து முழு மூச்சில இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னு பார்த்தா, ஜப்பான் அப்படிங்கிறது இப்போ என்ன சீசன் போயிட்டு இருக்குன்னா, பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் இப்போ வந்து அதிகமா மழை பெய்யாது. நம்ம ஊர்ல புரட்டாசி அந்த மாதிரி டைம்ல மழை வந்து லைட்டா பெய்யும்ல, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் இப்போ ஜப்பான்ல இருக்கு. பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா ஜனவரியிலிருந்து இந்த மார்ச் வரைக்கும் இந்த 3 மாசம் வந்து ஆவரேஜ் ரெயின் கிட்டத்தட்ட 41 மில்லிமீட்டர் மழை பெய்யணும். ஆனா இங்க ஜஸ்ட் ஒரு 3 மில்லிமீட்டர் மட்டும்தான் மழை பெஞ்சிருக்கு. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இது மட்டும் பிரச்சனையான பார்த்தா 2024ல இங்க அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து அதிகமா பரவி இருக்கு. அதே மாதிரி காட்டுத்தீ மட்டும் 150க்கு மேல காட்டுத்தீ வந்து பரவி இருக்கு. அதனால பேசிக்கா ஜப்பான் மக்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, இந்த ஊர்ல எல்லா மரத்தாலான பொருட்களை மட்டும்தான் வீடா வச்சு கட்டுவாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் நிலநடுக்க வரும், சுனாமி வரும், இத மாதிரி காட்டுத்தீ வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஜப்பான்ல இருக்கிற காரணத்தினால மக்கள் வந்து மேக்சிமம் மரத்தாலேயே வந்து சிம்பிளான வீடு தான் கட்டுவாங்க. ரொம்ப ஹை கிளாஸா வந்து மேக்சிமம் கட்ட மாட்டாங்க. அதுதான் அவர்களுக்கு ஒரு முக்கியமான பாசிட்டிவ். ஏன்னா வந்து நம்ம இவ்வளவு விஷயம் பத்தி பேசினாலும் அங்க பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து இன்னும் நாசமாயிட்டு தான் இருக்கு. அங்க இருக்க சொத்துக்கள் எல்லாமே வீணா போயிட்டு தான் இருக்கு. அதுவும் பர்டிகுலரா அங்க இருக்க காடுகள், இருக்க விலங்குகள் எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு. இது வரைக்கும் உயிரினம் அப்படிங்கிறது நிறைய உயிரினம் இருக்கு. ஆனா மனிதனுடைய உயிர் வந்து இது வரைக்கும் எதுவுமே இழக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், இப்ப ரீசெண்டா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. FDMA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபயர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி, இவர்கள் ஒரு உயிர் வந்து மேக்சிமம் பலியாயிருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. அது எப்படிப்பா பலியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா, அவர் வந்து காட்டு தீயில வந்து சிக்க கிடையாது. அவர் வந்து வெறுமனே ரோட்ல போயிட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல இவர்கள் வந்து நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணி தீயை அணைக்கிற காரணத்தினால அந்த புகை வந்து நிறைய பேருக்கு வராம மூச்சு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுல ஒரு உயிர் வந்து பலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே இன்னும் வந்து நிறைய உயிரிழப்புகள் போறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரியே ஜப்பான்ல ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னு பார்த்தா என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ஜப்பான்ல வெனஸ்டே ஆர் Thursday இந்த 2 நாள்லயும் மேபி வந்து பனிப்பொழிவு அதிகமா வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி வெதர் கண்டிஷன் அறிவிச்சிருக்காங்க. அதனால மேபி வந்து ஜப்பான் தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சப்போஸ் மழை பெய்யல அப்படின்னா காட்டுத்தீ வந்து இன்னும் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும்.
அதே மாதிரியே இங்க வேற அடிக்கடி வந்து பலத்த காற்று அடிச்சுட்டு இருக்கு. இந்த காற்றுனாலேயே வந்து அப்படியே ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. இதுதான் இருக்க ஜப்பான்ல இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி அமெரிக்கால கலிபோர்னியால காட்டுத்தீ வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஈக்குவலா இப்ப வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரியே இதுக்கு முன்னாடி 1975ல கிட்டத்தட்ட 2700 ஹெக்டேர் வந்து ஃபுல்லா வந்து நாசமாயிருந்துச்சு. இப்போ அதே மாதிரி சம்பவம் தான் மீண்டும் நிகழ்ந்திருக்கு. இது ஜப்பானுடைய பாப்புலேஷன் கணக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் தான் நம்மளால தெளிவா சொல்ல முடியும். சரிப்பா கோல்டு, இது என்ன ரீசன்னால தான் இவ்வளோ பெரிய காட்டுத்தீ வருது அப்படின்னு பார்த்தா என்ன ரீசன்னா ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்ச். ஏன் அப்படின்னா இங்க வெயில் அப்படிங்கிறது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்னும் அதிகரிக்க போகுது. அதே மாதிரியே இந்த 2-3 மாசம் மழை இல்லை. கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம பூமியில நிறைய தப்பான விஷயங்கள் பண்ற காரணத்தினால எல்லாம் வந்து டோட்டலா ஹீட் வந்து அதிகமாயிட்டே வருது. அதுவும் பர்டிகுலரா நிலத்தடி நீர்மட்டம் குறையதாகட்டும், அதே மாதிரி கடலுடைய நீர்மட்டம் உயர்வதாகட்டும், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. நம்ம வந்து வெப்பத்தை அதிகம் பண்ற காரணத்தினால அதனால கூட டெம்பரேச்சர் வந்து 1.5 to 2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாயிட்டு வருது. இது எல்லாமே ஜப்பான் மக்களை பாதிக்கு. அதே மாதிரி உலகத்துல இருக்க எல்லா மக்களையும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நமக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுது. அதுவும் பர்டிகுலரா நம்ம பேசிக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ்நாட்டுல இப்போ சம்மர் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு. பட் இந்த வருஷம் இயர்லியா வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிளைமேட் வந்து அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு. மழைக்காலம் வரப்போ வெயில் அடிக்குது, வெயில் காலம் வரப்போ பனி பெய்யுது. இந்த மாதிரி வந்து மாறி மாறி நடக்கிற காரணத்தினால மனிதனுக்கு நிறைய பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கார்பன் எமிஷனை டோட்டலா கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி உலக அளவுல எல்லாரும் மீட்டிங்கை போட்டு நம்ம பொருளாதாரம் மேம்படுத்துதோ இல்லையோ, ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாம்ஸை வந்து எல்லாரும் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் வருங்காலத்துல கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து வராது. அதே மாதிரி வருங்காலத்துல நிறைய உயிர்கள் வந்து இதன் மூலமா தப்பிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப சிரமம் தான். பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.